என்னோடய பேர் இளவரசன். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா, L4, L5 அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் நான் ஸ்டடி ஹாலு, லைப்ரரி இந்த மாதிரிலாம் போய் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்கிறனால, இந்த பெயின் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அங்கே பக்கத்தில் இருந்து பிசியோ, கிளினிக்கில் போய் இல்லை டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பெயின் கில்லர்ஸ் போடுறது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அப்போதைக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ஸ்ங்க அது மறுபடியும் சரியாகும். மறுபடியும் ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு மறுபடியும் பெயின் ரேடியேட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ஒரு 2 இயர்ஸாகவே டேப்லெட்ஸ் எடுக்கிறது, பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரியே பண்ணி எனக்கும் நான் சரியான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து ஓசூரில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ தான் இங்கே மேமோட கிளினிக் பற்றி தெரிஞ்சுச்சு. குயிக்கர் ஃபிசியோதெரப்பி அதை பற்றி. அப்புறம் நானும் அக்காவும் சரி இங்கே போய் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து பார்த்தோம், வந்து பேசினோம். இங்கே வந்து ஷாக் வேவ் தெரப்பி, லேசர் தெரப்பி எல்லாம் இருக்குதுன்னு மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் எல்லாமே மேம்கிட்ட வந்து விசாரித்தோம். வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் சென்னை போய்ட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்தேன். இப்போ இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி என்னோடய 15வது செஷன். எனக்கு ஆல்மோஸ்ட் இருந்த எல்லா பெயினுமே சரியாயிருச்சு. இன்னும் மேம் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு, ஸ்ட்ரெச்சிங் இது மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ டெய்லி பண்ணிகிட்டே வரோம். ஓரளவுக்கு எல்லா பெயினுமே எனக்கு சரியாயிருச்சு. நானும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு தயக்கத்திலே இருந்தேன். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் சென்னையில் இருக்கும்போது நாங்கள் எதுவுமே இது போனதில்லை. அங்கே ட்ராக்ஷனு, ஐஎஃப்டி தான் பண்ணுவாங்க. ஸோ இது லேசர்ன்றாங்க, சவுண்டு, ஷாக் வேவ் தெரப்பின்றாங்க. எப்படி இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்றது ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த உடனே ஒரு 4 to 5 செஷன்லேயே எனக்கு பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறத ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு.